Thanks for your time for joining everyone. And today's lesson is the trait approach of personality part 2. Part 1 வந்து second lesson personalityல, இது வந்து third lesson. So இங்க வந்து ஒரு 3 தியரிஸ் ஒரு 3 அப்ரோச்சஸ் நம்ம பார்க்க போறோம். ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஐசன்ஸ் ஹைரார்கியல் மாடல் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கேட்டல்ஸ் டாக்ஸானமி and explore circumplex taxonomies of personality and understand 5-factor model of personality. இது ஒன்றும் இல்லை, இது வேற வேற சைக்காலஜிஸ்ட் ஆர் த ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எப்படி வந்து பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸை வந்து பிரிச்சாங்க அப்படின்றது தான் இங்க பார்க்க போறோம். ஓகே, டாக்ஸானமிக்கல் அப்ரோச் அப்படின்னா என்னன்னா வகைப்படுத்துறது. நம்ம வந்து பயாலஜியில படிச்சிருப்போம். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ், இந்த கொடி வகைகள்லாம் ஒரு டைப்பு, அந்த மாதிரி க்ரீப்பர்ஸ், கிளைம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அது வந்து டாக்ஸானமிக்கல், அதாவது ஒரு இதையும் வந்து குரூப் பண்றது, இதெல்லாம் இந்த கேட்டகரி அப்படின்னு குரூப் பண்றது, இதுதான் டாக்ஸானமிக்கல் அப்ரோச். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் வந்து நம்ம ட்ரெய்ட்ஸை வந்து பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் வந்து they have grouped. ஸோ இந்த ஐசன்ஸ் ஹைரார்கியல் மாடல் ஆஃப் பர்சனாலிட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ரொம்ப ரூட்டட் among all the taxonomies of personality. the model of Hans Eysenck from Germany வந்து ரொம்ப strongly rooted in biology. Actually this person is born in Germany and during Hitler ரைஸ் ஆகிற டைம்ல இவரோட இதே ஹிஸ்டரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தென் அவரு கொஞ்சம் வளர அவருக்கு ரொம்ப பிடிக்கல இந்த நாசிஸோட இது. ஸோ ஹி மூவ் டு லண்டன். அதுக்கப்புறம் அங்க போய் படிச்சுட்டு தென் வந்து அவரு அங்க இருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணாரு. ஸோ இவரு ஒரு மாடல் டெவலப் பண்ணியிருக்காரு. அது வந்து என்ன சொல்றாரு, இட்ஸ் வெரி ஹைலி ஹெரிட்டபிள் அண்ட் ஹேட் அ லைக்லி சைக்கோ பிசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன். இந்த ட்ரெய்ட்ஸ் வந்து ஹெரிட்டபிள், ஐ மீன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஹெரிட்டபிளா இருக்கும் அண்ட் லைக்லி சைக்கோ பிசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷனும் இருக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன 3 ட்ரெய்ட்ஸ் அப்படின்றத வகைப்படுத்துறாரு. அது வந்து எக்ஸ்ட்ராவர்ஷன், இன்ட்ரோவர்ஷன், நியூரோட்டிசம், அதாவது எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. ஆக்சுவலி எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி தான் நியூரோட்டிசம் சொல்லுவோம். எமோஷனல் நியூரோட்டிசம் எமோஷனல், அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்லியிருக்காரு. எக்ஸ்ட்ராவர்ஷன், இன்ட்ரோவர்ஷன், நியூரோட்டிசம், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. நியூரோட்டிசம் எமோஷனலி இன்ஸ்டேபிள் அண்ட் தென் சைக்கோட்டிசம். இதை வந்து நம்ம பென் அப்படின்னு வந்து இந்த அக்ரோனம பென்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து இவர் ஒன்று என்ன சொல்றாருன்னா, எக்ஸ்ட்ராவர்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சப்சியூம்ஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் நேரோ ட்ரெய்ட்ஸ். ஸோ சோஷியலா இருப்பாங்க, ஆக்டிவ், லைவ்லி, வெஞ்சர்சம், டாமினன்ட் அண்ட் ஸோ ஃபோர்த். ஸோ எக்ஸ்ட்ராவர்ஷன் நமக்கு தெரியும், எக்ஸ்ட்ராவர்ட்ஸ் சொல்லுவோம்ல, அவங்க தான் எக்ஸ்ட்ராவர்ஷன். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹைலி ஆக்டிவா இருப்பாங்க, ஹைலி சோஷியபிள். அண்ட் தென் அவங்க வெஞ்சர்சம்னா they'll be வெரி போல்டு, ஏதாவது துணிஞ்சு செய்வாங்க, ரிஸ்க் எடுக்கிறதுனா கூட டாமினண்டா இருப்பாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து 2 குரூப், எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாம் ஒரே இதுவா குரூப் பண்றாரு. இன்ட்ரோவர்ட்ஸ் இன் கான்ட்ராஸ்ட் லைக் டு ஸ்பெண்ட் மோர் டைம் அலோன். ஸோ அவங்க தனியா இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவங்க மற்றவங்க கிட்ட பேசுறதுட்ட ஒரு புக் ரீட் பண்றது அண்ட் மற்றவங்க சோஷியலி ரொம்ப வந்து தே ஒன்ட் மிங்கிள். பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட அவங்க ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, அவங்களோட எல்லா சீக்ரெட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. பட் தே ஆர் நாட் லைக் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், எல்லார்கிட்டயும் சோஷியலா பேசுறது அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. தென் வந்து they tend to be well organized and they prefer a routine predictable lifestyle. இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து வெல் ஆர்கனைஸ்டா இருப்பாங்க, ஒரு ரொட்டீன் இருக்கணும்னு நினைப்பாங்க, அந்த predictable lifestyle. ஓகே, அண்ட் தென் வந்து நியூரோட்டிசம் வந்து எமோஷனலி இன்ஸ்டேபிள். இது வந்து ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டி ட்ரைட் வித் நெகட்டிவ் எமோஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிறது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் traits including anxious, irritable, guilty, lacking self-esteem, tense, shy and moody. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு நெகட்டிவான இது இருக்கு அப்படின்னு இது இருக்குன்ற போது அந்த நியூரோட்டிசம் டேர்ம் பண்ணுவாங்க. இவங்க என்ன எப்படி இவங்களோட இது இருக்கும்னா வந்து எப்பவும் ஃப்ரீக்வென்ட்லி ஆன்சியஸ், எப்பவும் பதட்டமா இருப்பாங்க, சீக்கிரமா ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. இந்த பர்டிகுலர் ட்ரெய்ட்ல ஹை ஸ்கோர், இந்த என் ஸ்கோர் வந்து ஹையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்லீப்பிங் கூட பிரச்சனையா இருக்கலாம். அண்ட்
கொஞ்சம் சைக்கோசோமேட்டிக் சிம்டம்ஸ் ஸோ இருக்கலாம். சைக்கோசோமேட்டிக்னா சொமேட்டிக் வந்து நம்ம தெரியும்ல, சொமேட்டிக் பெயின்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு ஒரு ஃபால்ஸ் பெயின் சும்மா நம்மளே நினைச்சுப்போம். நம்ம போன செமஸ்டர்ல எல்லாம் படிச்சோம். ஸோ இந்த மாதிரியும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. That is, the high end scorer experience a greater degree of emotional arousal than the low end scorer in response to normal stresses and strains of everyday life. So everyday life என் ஸ்கோர் இருக்கவங்க, அதாவது ஹை ஆன் நியூரோட்டிசம், அதாவது அந்த கொஸ்டினர்ஸ் வச்சு நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி அவங்க ஸ்கோர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுல ஹை என் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப டக்குன்னு எதுக்கா இருந்தாலும் டக்குன்னு அழுதுருவாங்க, ரொம்ப அந்த மாதிரி எதா இருந்தாலும் உடஞ்சிடுவாங்க, அந்த ஒரு இது இருக்காது, வில் பவர் இருக்காது. லோ என் ஸ்கோர் இருக்கவங்க வந்து எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் அவங்க வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், நார்மலா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எல்லா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப். The low end score, on the other hand, is emotionally stable, even tempered, calm, and slow to react to stressful events. Moreover, such an individual returns to a normal self quickly after an upsetting event. ஸோ நியூரோட்டிசம் கம்மியா இருக்கவங்க என்ன ஒரு ஈவெண்ட் வந்தாலும் அதுலயே உட்காந்துட மாட்டாங்க. அவங்க திரும்பவும் ஒரு பழைய அவங்களோட நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து அவங்க அதை கடந்து வந்துருவாங்க. ஸோ இதைதான் அவங்க சொல்ல வராங்க. தென் வந்து சைக்காட்டிசம் இந்த சைக்கோ பிஹேவியர் இருக்குல்ல, அதுதான் சைக்காட்டிசம். ஸோ இது வந்து ரொம்ப அக்ரெசிவ், ஈகோசென்ட்ரிக், ஆனா இவங்க கிரியேட்டிவா இருப்பாங்க, இம்பல்சிவ், லேக்கிங் எம்பத்தி அண்ட் ஆன்டி சோஷியல். ஸோ இதுல வந்து ஹை ஸ்கோர் வந்து அஸ் அ லோனர், இதுல ஹை ஸ்கோர் இருக்கும் வந்து ரொம்ப தனியா இருப்பாங்க, எம்பத்தியே இருக்காது, க்ரூவல், இன்ஹியூமன் பிஹேவியர் இருக்கும். இந்த இதுல வந்து மென் டென் டு ஸ்கோர் ட்வைஸ் as high as women on P. இது வந்து மோஸ்ட்லி மென்க்கு வந்து ஹை ஸ்கோர் இருக்கும் சைக்காட்டிசம்ல கம்பேர்ட் டு விமன் அப்படின்னு சொல்றாங்க. In the extreme case, the individual may display symptoms of antisocial personality disorder. So mostly இந்த antisocial இதுல எல்லாம் ஈடுபடுறவங்க எல்லாம் வந்து இந்த சைக்காட்டிசம்ல ஹையா இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. Finally, high P scorers are predisposed to getting into severe and life-threatening events such as violence, criminal activity, and antisocial behavior. Some suggest that more accurate and appropriate labels for psychotism may be antisocial personality and psychopathic personality. இவங்களுக்கு லேபிள் எப்படி கொடுக்கலாம்னா ஆன்டிசோஷியல் பர்சனாலிட்டி, சைக்கோபேத்தட்டிக் பர்சனாலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஐசங்கோட கேட்டகரி முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து we'll see Cattell's taxonomy, the 16 personality factor system. இது வந்து நம்ம போன செமஸ்டர்ல வந்து இந்த பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் பார்க்கும்போது இதை நம்ம லைட்டா பார்த்துருக்கோம், 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா ஒரு 16 ட்ரேட்ஸ் ஐசங்க் வந்து 3ஆ பிரிச்சாரு. இவர் வந்து என்னன்னா ஒரு 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் சிஸ்டம் பிரிச்சு, அதாவது 16 வகையா பிரிச்சிருக்காரு. இதை எப்படி பிரிச்சிருக்காருன்னா இவர் வந்து அந்த நம்ம விட்டமின்ஸ் வந்து நேம் பண்ணுவோம்ல, விட்டமின் ஏனா, பி, கே, டி, அந்த மாதிரி வந்து விட்டமின்ஸ் ஏனா வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கு, அதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த பேஸ் பண்ணி இவர் வந்து அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் வந்து 16 கேட்டகரைஸ் பண்ணி அந்த மாடலை யூஸ் பண்ணியிருக்காரு. So the Cattell believe the true factors of personality should be found across different types of data such as self-reports and laboratory test. So இது வந்து self-report, self-ஆ நம்ம questionnaires and laboratory test அது மூலமா வந்து personality determine பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. Cattell's taxonomy of 16 is among the largest number of factors identified as basic traits. இதுதான் வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஃபேக்டர்ஸ் ட்ரேட்ஸ் வந்து லார்ஜா குரூப் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இவர் 16ன்றது வந்து டைரக்டா 16 அரைவ் பண்ணல. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஆல்டன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு 17,000 ட்ரேட்ஸோ ஏதோ பண்ணியிருந்தாரு. அது அப்புறம் 4,500 ஆச்சு. அந்த 4,500 171 ஆச்சு. அதுக்கப்புறம் தான் 16 அரைவ் பண்ணாங்க. ஸோ இவருக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் நிறைய பண்ணிட்டு அண்ட் தென் ஃபைனலி இந்த 16 அரைவ் பண்ணிருக்காங்க. ஸோ இது நம்ம லாஸ்ட் செமஸ்டர்ல கூட பார்த்தோம், இதை பத்தி இந்த புக்லயும் இந்த லெசன்லயும் அதை பத்தி சொல்லியிருக்காங்க.
So much research has been conducted on the personality profiles of persons in various occupational groups. ஸோ இந்த ரிசர்ச் வந்து நிறைய மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க, வேரியஸ் சொசைட்டில இருக்க மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் அந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி they arrived with this 16 personality factor system. Police officers, research scientists, social workers and janitors அந்த மாதிரி. Cattell can be credited with developing a strong empirical strategy for identifying the basic dimensions of personality and with stimulating and shaping the entire trait approach to personality. ஸோ இது வந்து எல்லாமே ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பேசிக் டைமென்ஷன் ஆஃப் பர்சனாலிட்டி ஒரு லாஜிக்கலா டெரைவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற கிரெடிட் வந்து இவருக்கு கொடுக்கலாம். தென் இது வந்து 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, அந்த விட்டமின் ஏ பி சொல்றோம்ல, அந்த மாதிரி இது லைனா வர்றது ஏபிசி டி இல்ல இஎஃப் ஜி அந்த மாதிரி அவரு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இல்ல ஃபேக்டர் ஏபிசிடி அப்படி போகாது, ஏபிசிடி இல்ல இ இருக்கு அந்த மாதிரி டேர்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேக்டர் ஏ அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல, ஏன் கண்டினியூஸா இல்லைன்னு சொல்லிட்டு எதுவும் கொடுக்கல புக்ல. ஸோ ஃபேக்டர் ஏனா இன்டர்பர்சனல் வார்ம்த், வார்ம் ஹார்ட்டட், பர்சனபிள், ஈஸி டு கெட் அலாங், அந்த மாதிரி ரொம்ப அரவணைச்சுக்கிற பர்சன், ரொம்ப இதுவா இருப்பாங்க, அடாப்ட்ஸ் வெல் டு த நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ், அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபேக்டர் ஏ அப்படின்ற பர்சனாலிட்டி ஃபேக்டர் வந்து ஃபேக்டர் ஏ. ஃபேக்டர் பி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, பயங்கரமா இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அதை பயங்கரமா ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ரீசனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஜஸ்ட் 1 minute, சாரி. சாரி. ஸோ ஃபேக்டர் சி வந்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. ஸோ எமோஷனலி ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது வில் பி அந்த நியூரோட்டிசமோட லோவா இருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே தான் இந்த லெசன் ஃபுல்லா இதே திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள் தான் வந்துட்டே இருக்கும், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சேம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃபேக்டர் சி. ஃபேக்டர் இ வந்து டாமினன்ஸ், செல்ஃப் அசர்ட்டிவ், அக்ரெசிவ், ரொம்ப டாமினன்ட் பர்சனாலிட்டி. அவங்க வந்து அவங்க எங்க இருந்தாலும், அவங்க ஆக்குபேஷன் குரூப் எதுவா இருந்தாலும் தேல் பி வெரி டாமினன்ட். ஸோ அவங்களுக்கான என்ன ஆக்குபேஷன் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றது கூட சில ஃபேக்டர்ஸ்க்கு சொல்றாங்க. ஆக்குபேஷனல் குரூப் ஸ்கோரிங் ஹை ஆன் திஸ் டைமென்ஷன் இன்க்ளூட் அத்லெட்ஸ், ஜட்ஜஸ், அப்புறம் லோ ஸ்கோரிங்கா இருந்துச்சுன்னா ஜானிட்டர்ஸ், ஃபார்மர்ஸ், குக்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஃபேக்டர் எஃப் வந்து இம்பல்சிவிட்டி, வெரி இம்பல்சிவ், ஹைலி இம்பல்சிவ் பர்சன், எல்லாத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க, பட் லைவ்லியா இருப்பாங்க, என்தூசியாஸ்டிக், என்ஜாய்ஸ் பார்ட்டிஸ், லைக்ஸ் டு டிராவல் அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து ஹை ஆன் திஸ் ஃபேக்டர் எஃப் அப்படின்னா வந்து ஏர்லைன் அட்டெண்டன்ஸ் அண்ட் சேல்ஸ் பர்சன்ஸ். அண்ட் இவங்கெல்லாம் வந்து வீட்டை விட்டு தனியா போயிட்டு இண்டிபெண்டா இருக்கிறது வந்து அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அப்புறம் அடல்ட் லைஃப்ல ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, தி டென் டு கீப் ஆன் மூவிங், டிராவல் பண்ணிட்டு பிளேசஸ் மூவ் பண்றது வந்து தே ஆர் வெரி மச் வெரி மச் லைக் இட். அண்ட் தென் ஃபேக்டர் ஜி, ஸோ கன்ஃபார்மிட்டி, பர்சிஸ்டன்ட், ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் அத்தாரிட்டி, ரிஜிட். ஸோ இது வந்து ஃபேக்டர் ஜி. ஸோ இவங்களுக்கான இது வந்து என்னன்னா மிலிட்ரி கேடட் ஸ்கோர்ஸ் அபவ் ஆவரேஜ். ஸோ அபவ் ஆவரேஜ் இருந்ததுன்னா மிலிட்ரி கேடட்ஸாக இருப்பாங்க. அண்ட் ஏர்போர்ட் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ். பிலோ ஆவரேஜ்னா ஹவர் டென் டு பி பிலோ ஆன் ஆவரேஜ். யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் வந்து தே வில் பி பிலோ ஆன் ஆவரேஜ் அப்படி சொல்றாங்க.
ஃபேக்டர் ஹெச் வந்து போல்ட்னஸ். தே வில் பி வெரி போல்ட். தி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அட்வென்ச்சரஸ், சோஷியலி போல்ட், அவுட் கோயிங், கான்ஃபிடென்ட். ஒரு டக்குன்னு ஒரு நியூ குரூப் கூட மிங்கிள் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது. ஸோ ஃபேக்டர் ஹெச். ஃபேக்டர் ஐ வந்து அகெயின் சென்சிட்டிவிட்டி. தே ஆர் வெரி டூ மச் சென்சிட்டிவ். இன்செக்யூரா இருப்பாங்க, டிபெண்டா இருப்பாங்க, ஓவர் ப்ரொடெக்டிவ். ஸோ இவங்க வந்து ஹை ஸ்கோர் இருக்கவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் கவுன்சிலர்ஸ், ஆர்டிஸ்ட், மியூசிஷியன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. லோ ஸ்கோர்ஸ் ஆஃப் ஃபவுண்ட் அமங் இன்ஜினியர்ஸ் சொல்றாங்க. அண்ட் தென் ஃபேக்டர் எல். ஃபேக்டர் எல் வந்து தில் பி சஸ்பீஷியஸ். எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தேக பார்வையோட இருப்பாங்க. ஜெலசி இருக்கும். அண்ட் டாக்மேட்டிக், கிரிட்டிக்கல், இரிட்டபிள், கிரட்ஜஸ் ஹோல்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அவங்க யோசிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அக்கௌண்டன்ஸ் வந்து சொல்றாங்க. ஹையா இருந்தாங்கன்னா மேபி இவங்க அக்கௌண்டன்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஃபேக்டர் எம் ரொம்ப பயங்கர இன்டர்னரி வேர்ல்ட்ல இருப்பாங்க. ஆப்சன்ட் மைண்டடா இருப்பாங்க. அன்கன்வென்ஷனல், இம்ப்ராக்டிகல், அன்கன்சர்ன் எவ்ரிடே மேட்டர்ஸ், மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி, மோனோட்டனஸா இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஹை ஸ்கோரிங் குரூப்ஸ் இன்க்ளூட் ஆர்ட். திவ்யா உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதே. பிரேக் ஆகுது வாய்ஸ். திவ்யா ரொம்ப பிரேக் ஆகுது. நீங்க கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பிரேக் ஆகுது. கிரியேட்டிவ். இன்னும் அப்படிதான் இருக்கு. இவங்க வந்து கிரியேட்டிவாவும் இருக்கு. திவ்யா நீங்க இதுவரை பேசுனதும் கேட்கல, இப்ப பேசுறதும் இன்னும் கேட்கல. ஹலோ திவ்யா, யூ ஹாவ் டு லைக் கொஞ்ச நேரமாவே உங்களுக்கு இப்படிதான் இருக்கு. ஐ திங்க் யூ ஹாவ் டு ரிப்பீட். திவ்யா, ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் உங்களோட. ஆமாடா, கொஞ்சம் நீங்க இந்த நெட்வொர்க் இஷ்யூ கொஞ்சம் பார்க்கணும் திவ்யா. நம்ம பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னு. நான் உங்களை தனியா கூப்பிடுச்சுமா? நான் கூப்பிட்டு வரேன். அப்படியா திவ்யா, கேன் யூ ஹியர்? திவ்யா, நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. இல்ல திவ்யா, பிரேக் ஆகுது. கேட்கல. பிரேக் ஆகுது. ஹலோ, இப்ப பேசுங்க. பிரேக் ஆகுது. கேட்கல. இப்ப கேக்குதா வாய்ஸ்? குட் நல்லா கேக்குது. ஓகே. Thank you. சாரி, எந்த ஸ்லைட்ல இருந்து சித்ரா மேம் உங்களுக்கு கூப்பிடுறதுக்காக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கால் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஓகே. ஒரே நிமிஷம், நான் உங்ககிட்ட சொல்ல. ஒரு வார்த்தை பேசுறேன். அவங்க ஃபர்ஸ்ட் அதாவது அவங்க ஒரு ஸ்லைடு சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டு
சித்ரா மேம் எந்த ஸ்லைட்ல இருந்து கேட்கல? ஹலோ ஆடிபிள். அதுக்கு கொஞ்சம் முன்னால இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் அது ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. ஓகே. ஸோ இந்த 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் வந்து என்னன்னா, அவங்க ஒரு ஃபேக்டருக்கும் என்ன பர்சனாலிட்டி ட்ரேட் இருக்கும்னு குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேக்டர் ஏ வந்து ரெக்கார்டிங்ல தான் இருக்கான்னு பாருங்க. ஓகே, ரெக்கார்டிங்ல தான். ஓகே, ஃபேக்டர் ஏ வந்து இன்டர்பர்சனல் வார்ம்த், வார்ம் ஹார்ட்டட், பர்சனபிள், ஈஸி டு கெட் அலாங். ஸோ தே வில் பி அ வார்ம் பர்சன். எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்ல விதமா நடந்துப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அண்ட் மற்றவங்களோட நீடை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க. ஸோ பேசிக்லி தே ஆர் வெரி வார்ம் ஹார்ட்டட் பர்சன். ஃபேக்டர் பி வந்து இன்டெலிஜென்ட். தே வில் பி சூப்பர் இன்டெலிஜென்ட் அண்ட் பயங்கரமா இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அதை ப்ராசஸ் பண்ணி அப்படி எஃபிஷியண்டா வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஃபேக்டர் பி அது. ஃபேக்டர் சி வந்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இஸ் ஆப்போசிட் ஆஃப் நியூரோட்டிசம். ஸோ எமோஷனலி ஸ்டேபிளா இருப்பாங்க, எல்லா எமோஷன்ஸையும் கடந்து வந்துருவாங்க. அவங்க வந்து டெய்லி சேலஞ்சஸ் ஆஃப் டெய்லி லைஃபோட சேலஞ்சஸை வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் ஒர்க் கோல் ஓரியன்டா இருப்பாங்க, ஒர்க் டுவர்ட்ஸ் கோல், ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க, குட் எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கும், எபிலிட்டி டு ரோல் வித் பஞ்சஸ். அதாவது வாழ்க்கையில வர எல்லாத்தையும் வந்து சோதனைகள் எல்லாம் வந்து they will be able to overcome it. Tolerate stress. So இது வந்து நியூரோட்டிசம்க்கு ஆப்போசிட், ரிவர்ஸ் கோட் ஆஃப் நியூரோட்டிசம். ஃபேக்டர் இ வந்து டாமினன்ட், செல்ஃப் அசர்ட்டிவ், அக்ரெசிவ், வெரி காம்படிட்டிவ், ஃபோர்ஸ்ஃபுல் அண்ட் டைரக்ட் இன் ரிலேஷன் வித் அதர்ஸ். அவங்க லைக் டு புட் ஓன் ஐடியாஸ் இன் ப்ராக்டிஸ். அதாவது எல்லாமே டாமினண்டா இருக்கும். அவங்களோட ஐடியா தான் ஒர்க் ஆகணும்னு நினைப்பாங்க, அவங்களோட சொல்றதா கரெக்ட்னு நினைப்பாங்க. ஸோ அக்ரெசிவா இருப்பாங்க. இவங்க இந்த ஆக்குபேஷனல் இந்த பர்டிகுலர் ஃபேக்டர் இல வர பர்சன்ஸ் வந்து என்ன இதுல இருப்பாங்கன்னா, அத்லெட்ஸாவும் இருப்பாங்க, ஜட்ஜஸ், அப்புறம் லோ ஸ்கோரிங்ல இருக்கவங்க வந்து ஜானிட்டர்ஸ், ஃபார்மர்ஸ், குக்ஸா இருப்பாங்க. அண்ட் ஃபேக்டர் எஃப் வந்து இம்பல்சிவிட்டி. அவங்களுக்கு வந்து எதா இருந்தாலும் ரொம்ப டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. தே கனாட் திங்க் அண்ட் ஹோல்ட் பேக். அது திங்க் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண ரொம்ப இம்பல்சிவா இருப்பாங்க எல்லாத்துலயும். தே ஆர் enthusiastic and encourage parties and like to travel. மியூட்ல போறீங்களா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. Okay, fine. Thank you. Then வந்து they will be they prefer jobs with variety and change. அண்ட் இதுல வந்து ஹை ஸ்கோரரா இருக்கவங்க வந்து ஏர்லைன் அட்டெண்டன்ஸ் அண்ட் சேல்ஸ் பர்சன்ஸ். அண்ட் அடல்ட் ஸ்கோரிங் ஆன் ஹை இம்பல்சிவிட்டி டென் டு லீவ் ஹோம் அட் அன் ஏர்லியர் ஏஜ். அவங்க வந்து வீட்டை விட்டு சீக்கிரமா வெளியே போய் இண்டிபெண்டா வாழ்றத வந்து சின்ன வயசுலயே அவங்க இது பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ தே மூவ் அண்ட் அடல்ட் லைஃப்லயும் தே வில் பி ஒரு இடத்துல இருக்காம அவங்களுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கிறது, பிளேசஸ் மூவ் ஆயிட்டே இருக்கிறது வந்து பிடிக்கும். ஸோ ஃபேக்டர் ஜி வந்து கன்ஃபார்மிட்டி, பர்சிஸ்டன்ட், ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் அத்தாரிட்டி, அண்ட் தென் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது பிடிக்கும். சர்ப்ரைஸ், நாவல்ட்டி எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இவங்க வந்து அபோவ் ஆவரேஜ் ஸ்கோர் இருந்துச்சுன்னா மிலிட்ரி கேடட்ஸா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏர்போர்ட் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸாவும் இருப்பாங்க. பிலோ ஆவரேஜா இருக்கவங்க வந்து யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸா இருப்பாங்க அப்படின்றது மாதிரி இவர் சொல்றாரு. ஃபேக்டர் ஹெச் வந்து போல்ட்னஸ். தே வில் பி வெரி போல்டு. அவங்க வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அட்வென்ச்சரஸா இருப்பாங்க, சோஷியலி போல்டு, அவுட் கோயிங், கான்ஃபிடென்ட், மற்றவங்க கூட ஈஸியா ஒரு சோஷியல் குரூப்போட மிங்கிள் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது. ஸோ ஃபேக்டர் ஹெச். ஃபேக்டர் ஐ வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அவங்க இன்செக்யூர்டா இருப்பாங்க, டிபெண்டன்ட், ஓவர் ப்ரொடெக்டிவ். ஒரு இதுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா வந்து ஃபோர்ஸ் இருந்தாதான் பண்ணுவாங்க.
ஸோ இவங்க வந்து என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஹை ஸ்கோரா இருக்கவங்க எம்ப்ளாய்மெண்ட் கவுன்சிலர்ஸ், ஆர்டிஸ்ட், மியூசிஷியன்ஸ், வெரஸ் லோ ஸ்கோரர்ஸ் ஆர் ஃபவுண்ட் அமங் இன்ஜினியர்ஸ். ஸோ இவர் வந்து இந்த பர்சனாலிட்டி வந்து நிறைய ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க கிட்ட தானே டிசைட் பண்ணாரு. ஸோ அதை மீன் பண்ணி ஹி ஹஸ் குரூப் த ப்ரொஃபஷன்ஸ் ஆல்சோ. இந்த இந்த கேட்டகரி எல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன ப்ரொஃபஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து ஃபேக்டர் எல். ஃபேக்டர் எல் வந்து சஸ்பீஷியஸ், ரொம்ப எப்பவுமே டவுட்ஃபுல்லாவே இருப்பாங்க, ரொம்ப ஜெல்லஸ் இருக்கும், இரிட்டபிலிட்டி, கிரிட்டிக்கல், கிரட்ஜஸ் ஹோல்ட் பண்ணிப்பாங்க, வரிஸ் மச் அபவுட் வாட் அதர்ஸ் திங்ஸ், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஹை ஸ்கோரா இருக்கவங்க வந்து அக்கௌண்டண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேக்டர் எம் வந்து இமேஜினேஷன், ரொம்ப ட்ரீம் வேர்ல்ட்ல இருப்பாங்க, ஆப்சன்ட் மைண்டடா இருப்பாங்க, அன்கன்வென்ஷனல், இம்ப்ராக்டிக்கல், அன்கன்சர்ன்ட் அபவுட் எவ்ரிடே மேட்டர்ஸ். ஒரு டெய்லி என்ன பண்ணணும் அந்த வேலையெல்லாம் வந்து ரொம்ப அதை பத்தி பெருசா இது பண்ணிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மறந்துடுவாங்க. அண்ட் மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டிஸ், மொனோட்டனஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ ஹை ஸ்கோரிங் குரூப்ஸ் இன்க்ளூட் ஆர்டிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஹை ஸ்கோரர்ஸ் ஆர் இவங்க வந்து கிரியேட்டிவாவும் இருப்பாங்க, ஃபேக்டர் எம்னு சொல்றாங்க. லோ ஸ்கோரர்ஸ் டென் டு ஹேவ் மோர் ஆட்டோமொபைல் ஆக்சிடென்ட்ஸ். அதாவது இந்த இதுல லோ ஸ்கோர் இருக்கவங்க வந்து டென் டு ஹேவ் மோர் இருக்கும், ஆட்டோமொபைல் ஆக்சிடென்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அது ஏன்னு தெரியல, அப்படி சொல்றாங்க. ஸோ வந்து ஷூட்னஸ், ஃபேக்டர் என் வந்து ஷூட்னஸ், பொலைட், டிப்ளமேட்டிக், ரிசர்வ்ட், குட் அட் மேனேஜிங் த இம்ப்ரெஷன் மேட் ஆன் அதர்ஸ், சோஷியலி பாய்ஸ்ட் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட். இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரூட் அண்ட் ஷார்ப்பு, டிப்ளமேட்டா இருப்பாங்க, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் அண்ட் குட் கண்ட்ரோல் ஆஃப் தியர் ஓன் பிஹேவியர். அண்ட் ஹை ஸ்கோரர்ஸ் மே அப்பியர் ஸ்டிஃப், ரொம்ப இதுவா ரிஜிடா ஸ்டிஃபா இருப்பாங்க. சோஷியல் ரிலேஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஃபேக்டர் ஓ வந்து இன்செக்யூரிட்டி, தே வில் வரி அ லாட், கில்ட்டியா ஃபீல் பண்ணிப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு, மூடியா இருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் இருக்கும் அவங்களுக்கு, எப்பவுமே டிஜெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க, மற்றவங்களோட கிரிட்டிசிசம்க்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க, they'll be lonely and self depreciating, அதை நினைச்சு அவங்களே அவங்க ரொம்ப வருத்திப்பாங்க. அண்ட் சோஷியல் கன்வென்ஷன் நார்ம்ஸ் படி அவங்க ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ சம்வாட் ஆன்டி சோஷியல் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்து இதோட வந்து ஃபேக்டர் கியூ அண்ட் Q2, Q4, Q3, Q4ன்னு ஒரு இதுவா கேட்டகரியா பிரிக்கிறாரு. ஸோ இவங்க வந்து ரேடிக்கலிசம், லிபரல் ஆட்டிடியூட்ஸ், இன்னோவேட்டிவ், அனாலிட்டிக், ஃபீல்ஸ் தட் சொசைட்டி ஷுட் த்ரோ அவுட் ட்ரெடிஷன்ஸ், அதாவது பழைய இதெல்லாம் பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் பெருசா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ப்ரிஃபர்ஸ் டு பிரேக் வித் எஸ்டாப்ளிஷ் வேஸ் ஆஃப் டூயிங் திங்ஸ். இவங்க ஹை ஸ்கோரர் வந்து டென் டு பி ப்ராப்ளம் சால்வர்ஸ் இன் குரூப் டெசிஷன் மேக்கிங் ஸ்டடீஸ். High scorers because they tend to be overcritical and very aggressive or not well like this group leaders. இவங்க வந்து நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங், குரூப் டெசிஷன் மேக்கிங் இருந்தாலும் இவங்க ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறதுனால அந்த குரூப் லீடரா இருக்கிறதுக்கு மற்றவங்க விரும்ப மாட்டாங்க. ஃபேக்டர் Q2 செல்ஃப் சஃபிஷியன்சி, ப்ரிஃபர்ஸ் டு பி அலோன், ரொம்ப தனியா இருக்க விரும்புவாங்க, டிஸ்லைக்ஸ் பீயிங் அ கம்யூனிட்டி ஆர் இன்வால்வ் இன் குரூப் ஒர்க்கு, மற்றவங்க கிட்ட இருந்து சப்போர்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க. இது வந்து இதுல லோவா இருக்கவங்க சோஷியல் ஒர்க் அதுல இருக்க முடியாது. அக்கௌண்டன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஷியன்ஸ் வந்து இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. இது அப்புறம் அண்டார்டிக் எக்ஸ்ப்ளோரர்ஸ் அமாங் த ஹையஸ்ட் குரூப்ஸ் எவர் டெஸ்டட் ஆன் செல்ஃப் சஃபிஷியன்சி. அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன், ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது, அதுக்கெல்லாம் வந்து இவங்க இந்த மாதிரி இருக்கவங்க வந்து போலாம். தென் ஃபேக்டர் Q3 வந்து செல்ஃப் டிசிப்ளின். இவங்க வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டு, திங்க் பிஃபோர் டாக்கிங், எல்லாமே ரொம்ப யோசிச்சு பேசுவாங்க, எப்பவுமே நீட்டா இருப்பாங்க, யாருக்கும் எந்த சான்ஸும் கொடுக்க மாட்டாங்க அவங்கள பத்தி தப்பா பேச. ஹை ஸ்கோரிங் பர்சன்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங் கண்ட்ரோல் ஓவர் தி ஆக்ஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கும். ஏர் பைலட்ஸ் வந்து இதுல ஹை டைமென்ஷன் ஸ்கோர், இந்த ஸ்கோர் ஹையா இருந்தா ஏர்லைன் பைலட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேக்டர் Q4 வந்து டென்ஷன், ஆங்ஷியஸ், ஃப்ரஸ்ட்ரேட்டட், டேக்ஸ் a long time calming down after being upset, irritated by small things, gets angry, sleeping trouble இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் ஸ்கேல்ஸ்.
ஸோ இதோட அந்த 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் முடியுது. அடுத்தது வந்து சர்க்கம்ப்ளெக்ஸ் டாக்ஸானமிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. சர்க்கம்ப்ளெக்ஸ் ஒன்றும் இல்லை, சர்க்கிள் தான். இது வந்து 20th செஞ்சுரியில 2 பேர், டிமோத்தி லியாரி அண்ட் ஜெரி விகின்ஸ், who formalized a circular model with modern statistical techniques. இவங்க தான் இந்த டாக்ஸானமி அப்ரோச் வந்து கொண்டு வந்தாங்க. They stated trait terms specify different kinds of ways in which individuals differ. என்னென்ன வகையில வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்டயும் வித்தியாசங்கள் இருக்கு. அண்ட் இதனால அவங்க மத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க, அதாவது அவங்களோட இன்டர்பர்சனல் ட்ரேட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கிறது தான். இது வந்து மத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றது அப்படின்றதும் வந்து அவங்க பாக்குறாங்க. அதாவது இதுதான் சர்க்கிள், நம்ம கிட்ட இருக்கிறது இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம ரியாக்ட் பண்றது, அது மூலமா திரும்பி இவங்களுக்கு என்ன ரியாக்ட் ஆகுது, அதை தான் அவங்க சர்க்கிள்னு மீன் பண்றாங்க. Other kinds of individual differences are specified by following types of traits. So temperament traits, interpersonal traits, அப்புறம் temperament traitsம் group பண்றாங்க. Like nervous, gloomy, sluggish, excitable. அப்புறம் character traits such as moral, principled, dishonest. So இந்த temperament traits படியும் group பண்றாங்க. And then character traits படியும் group பண்றாங்க. And then material traits such as miserly, stingy, ரொம்ப கஞ்சம், ரொம்ப செலவு பண்ண யோசிக்கிறவங்க. Attitude traits such as pious and spiritual. Mental traits clever, logical and perspective. Physical traits healthy and tough. So in the interpersonal traits, temperament traits, character traits, then material traits, and then attitude traits, mental traits and physical traits. So இது பேஸ் பண்ணி they are grouping them. இந்த மாடலுக்கு வந்து 3 அட்வான்டேஜ் இருக்கு. இந்த விகின்ஸ் சர்க்கம்ப்ளெக்ஸ், விகின்ஸ் அண்ட் டிமோத்தி லியரி, இவங்க 2 பேரும் தான் இதை ஃபார்முலேட் பண்றாங்க. The first is that it provides an explicit definition of interpersonal behavior. ஸோ இன்டர்பர்சனல் பிஹேவியர் இவங்க ரொம்ப இந்த ஸ்டடி வந்து ரொம்ப டீட்டெயில்டா டிஃபைன் பண்றாங்க. The second advantage of Wiggins model is that circumplex specifies a relationship between each trait and every other trait within the model. ஸோ இங்க சொன்ன இல்லையா, இன்டர்பர்சனல், டெம்பரமெண்ட், இந்த ட்ரெய்ட்டுக்குள்ள இருக்க டிஃபரன்சஸையும் வந்து இந்த மாடலுக்குள்ள ஒரு இந்த பர்டிகுலர் இந்த எல்லா ட்ரெய்ட்டுக்கும் உள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்றாங்க. There are basically 3 type of relationships specified by the model. First is adjacency. அதாவது ஒரு ட்ரெய்ட் வந்து எது பக்கத்துல, ஐ மீன் ரொம்ப parallel இருக்க traits. Gregariation, extroverted is correlated with warm, agreeable. And then arrogant, calculating, அது வந்து correlated with hostile, quarrelsome. Warm up. And then the second type of relationship is bipolarity. அதாவது parallel இருக்கிறது. Then bipolarity வந்து opposite இருக்கிறது. Dominant is the opposite of submissive. Cold is the opposite of warm. இதை ஸ்டடி பண்றாங்க. And third type of relationship is orthogonality, which specifies the traits are perpendicular to each other. அதாவது கம்ப்ளீட்லி அதுக்கு சம்பந்தமே இல்லை, அந்த மாதிரி பர்பெண்டிகுலரா இருக்கிற மாடலை வந்து ஸ்டடி பண்றாங்க. ஸோ இந்த ஸ்டடி எல்லாம் நடக்குது. அதாவது அட்ஜசன்ட் ஸ்டடி, and then bipolar, and then bipolar and the disorder இல்லை, it's opposite. And then orthogonality, which is completely சம்பந்தமே இல்லை. Despite these positive qualities, the circumplex also has some limitations. அது என்னன்னா, the most important limitations, interpersonal map is limited to 2 dimension. ஒரு 2 டைமென்ஷன்ல தான் அந்த இன்டர்பர்சனல் மேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் இந்த சர்க்கம்ப்ளெக்ஸ் அதோட we don't have much information, இவ்வளவுதான் இருக்கு, பெருசா இல்ல. தென் வந்து 5 ஃபேக்டர் மாடல். ஸோ இந்த 5 ஃபேக்டர் மாடல் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஓஷியன் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த 5 ஃபேக்டர் மாடல். அது என்னன்னு வர ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். ஸோ வந்து 5 ஃபேக்டர் மாடல் வாஸ் ஒரிஜினலி பேஸ்ட் ஆன் காம்பினேஷன் ஆஃப் லெக்சிக்கல் அப்ரோச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச். லெக்சிக்கல் அப்ரோச்ன்றது நம்மளுக்கு என்னென்ன ஒரு எமோஷன்ஸ்க்கு என்னென்ன பேர் வச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி பிரிக்கிறது. அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வழியா நம்ம டேர்ம் பண்றது.
The broad traits composing the big five has been provisionally named. இது என்ன 5 factor என்னென்ன பிரிக்கிறாங்கன்னா surgency or extraversion. So extraversion surgency ஒண்ணுதான். Agreeableness and then conscientiousness and emotional stability, openness and intellect. உங்களுக்கு பேர் வச்சே ஓரளவுக்கு தெரியும். எக்ஸ்ட்ராவர்ட்ஸ்னா they will be getting along easily, social person. Agreeablenessனா அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிளிக்ட் எல்லாம் பிடிக்காது. மோஸ்ட்லி அவங்க ஒரு ஹார்மனி எதிர்பார்க்கறவங்க. ஸோ அதனால எந்த அளவுக்கு வந்து அமிக்கபிளா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிப்பாங்க. கான்சென்ட்ரேஷனஸ்னா தே வில் பி வெரி கான்சியஸ் பர்சன், ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க. அண்ட் தென் ஒரு மனசாட்சிக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து தேல் பி எமோஷனலா எல்லா எமோஷன்ஸை வந்து பயங்கரமா சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க. they don't break down in emotional situations and try to overcome it. அந்த முடிவு எடுக்கிறது எமோஷன்ஸ் டைம்ல முடிவு எடுக்கிறது ரொம்ப எமோஷனலி எடுக்க மாட்டாங்க. they will think and take the decisions. Openness and intellectனா they will be open to learn anything and adapt to any situation quickly and they like it also. so அது வந்து எப்படி பிரிக்கிறாங்க. இந்த அப்ரோச் வந்து 1913ல ஸ்டார்ட் ஆச்சு வித் பயனரிங் ஒர்க் ஆஃப் ஆல்போர்ட் அண்ட் ஆட்பர்ட். இதுதான் நான் சொன்னது வந்து ஒரு 17,000 ட்ரேட்ஸ் வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த டிக்ஷனரியில இருந்து ஒரு 17,000 ட்ரேட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இந்த 5 ஃபேக்டர் மாடல் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துச்சு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆல்போர்ட் அண்ட் ஆட்பர்ட் then divided the original set of trait terms into 4 list. இதை வந்து ஒரு 4 லிஸ்டா பிரிக்கிறாங்க. ஸ்டேபிள் ட்ரைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெம்பரரி ஸ்டேட்ஸ், சோஷியல் இவாலுவேஷன்ஸ், மெட்டாஃபோரிக்கல், பிசிக்கல் அண்ட் டாட்ஃபுல் டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. The list of terms from first category consisting of 4,500 presumably stable traits was subsequently used by Cattell. இந்த கேட்டல்ன்ற வந்து நம்ம முன்னாடி படிச்சோம் இல்லையா, கேட்டல் அவர் வந்து அதை யூஸ் பண்ணி அவர் லெக்சிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு அது வந்து ஒரு 171 ட்ரைட்ஸா குரூப் பண்ணி அண்ட் தென் அதை வந்து ஒரு 35 கிளஸ்டர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸா பண்றாரு. அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் தான் அவர் அதை வந்து ஒரு 16 பர்சனாலிட்டி, அதை இன்னும் 171 இன்னும் 16 வந்து போடுற 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் மாடல் பிரிக்கிறாரு. தென் வந்து இந்த ஃபிஸ்க் அப்படின்றது தான் வந்து டுக் அ சப்செட் ஆஃப் 22 ஆஃப் கேட்டல்ஸ். அந்த 22 வந்து எடுத்து then he discovered through factor analysis 5 factor solution. He is noted as the first person. இவதான் வந்து ஒரு 5 factor மாடல் ரொம்ப கம்மியான ஒரு ப்ரிசைஸ் ஸ்ட்ரக்சரா வந்து பிரிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். அப்புறம் டியூப்ஸ் அண்ட் கிறிஸ்டல் made the next major contribution to the 5 factor taxonomy. They examined the factor structure of 22 simplified descriptions, 8 samples and emerged with 5 factor model. ஸோ அதுக்கப்புறம் வந்து டியூப்ஸ் அண்ட் கிறிஸ்டல் அவங்க அதை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு டிஸ்கிரிப்டிவா வந்து குரூப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சப்சிக்வென்ட்லி ரெப்ளிகேட்டட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நார்மன்றவர் வந்து திரும்பியும் வந்து ரெப்ளிகேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை வந்து இது பண்றாரு, ஸ்ட்ரீம்லைன் பண்றாரு. ஸோ இது வந்து நார்மன் மார்க்கர்ஸ் ஆஃப் பிக் 5 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சர்ஜன்சி ஒரு எக்ஸ்ட்ராவர்ஷன்ல என்னென்ன இருக்கலாம், டாக்கட்டிவ், சைலண்ட், அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்லியிருக்காங்க, டாக்கட்டிவ், சைலண்ட், சோஷியபிள், ரெக்ளூசிவ், அட்வென்ச்சரஸ், காஷியஸ் அண்ட் ஓப்பன், சீக்ரெட்டிவ் அந்த மாதிரி. அண்ட் அக்ரியபிள்னஸ்ல என்ன வரும்னா குட் நேச்சர்டு, இரிட்டபிள், கோஆப்ரேட்டிவ், நெகட்டிவிஸ்டிக், மைல்ட், ஜென்டில், ஹெட் ஸ்ட்ராங், ஹெட் வெயிட் தான் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ஜெல்லஸ், ஜெல்லஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் இதெல்லாம். கான்ஷியன்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள், அன்டிபெண்டபிள், ஸ்க்ரப்லெஸ், அன்ஸ்க்ரப்லெஸ், ப்ரிசர்வன், குவிட்டிங், ஃபஸி, டைடி, கேர்லெஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்குள்ள என்ன வரணும், காம், ஆங்ஷியஸ், கம்போஸ்டு, எக்ஸைட்டபிள், நாட் ஹைப்போகான்ட்ரியல், ஹைப்போகான்ட்ரிகல், பாய்ஸ்டு, நர்வஸ், டென்ஸா இருப்பாங்க. கல்ச்சர்ல வந்து இன்டெலெக்சுவல், அன்ரிஃப்ளெக்டிவ், ஆர்டிஸ்டிக், நான் ஆர்டிஸ்டிக், இமேஜினேட்டிவ், சிம்பிள், டைரக்ட், பாலிஷ்டு, ரிஃபைன்டு இல்ல க்ரூட் ஆர் பூரிஷா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இது நார்மன்ஸ் வந்து இதை வந்து பிக் 5 பிரிக்கிறாரு.
ஸோ இந்த எம்பிரிக்கல் கார்லேட்ஸ் ஆஃப் த 5 ஃபேக்டர், இதுக்கு வந்து லாஜிக்கலி என்னென்ன கார்லேஷன் இருக்கு இந்த 5 ஃபேக்டர்ஸ்க்கும், அதாவது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ எக்ஸ்ட்ரா சர்ஜன்சி ஆர் எக்ஸ்ட்ராவேஷன், ஸோ வந்து இது வந்து இ நம்ம டேர்ம் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவர்ட்ஸ் லவ் டு பார்ட்டி, த என்கேஜ் இன் ஃப்ரீக்வெண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன், டேக் த லீட் இன் லிவிங் அப் டல் கேதரிங்ஸ். அவங்க ஒரு டல்லா ஒரு கேதரிங் இருந்தா கூட அவங்க ஒரு லீட் எடுத்து அதை வந்து ரொம்ப இதுவா மாத்திடுவாங்க. ரொம்ப என்ன சொல்றது, லைவ்லியா இருக்கும். and enjoy talking a lot. Indeed, recent evidence suggests the social attention is the cardinal feature of extraversion. So social attention தான் அதோட வந்து முக்கியமான cardinal. Then extroverts have a greater impact on their social environment, often assuming leadership positions. So இவங்க வந்து leadership positions வந்து they are capable of owning the leadership position, whereas introverts tend to be more like wallflowers. Wallflowersனா just இருக்கிற இடம் தெரியாம இருப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி introverts. Extroverted men are more likely to be bold with women. They don't know, bold-ஆ பேசுவாங்க. But introverted men வந்து they'll be tend to be timid with women. They don't talk much. And then extroverts tend to be happy, and this positive effect is experienced most intensely when person acts in an extroverted manner. So அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க, அண்ட் ரொம்ப வந்து அந்த பாசிட்டிவிட்டி வந்து அவங்க எக்ஸ்ட்ராவர்டட் மேனர்ல நடக்கும் போது ரொம்ப இன்டென்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து டவுன் சைட்ஸும் இருக்கு. இவங்க வந்து எக்ஸ்ட்ராவர்ட்ஸ் வந்து டென்ட் டு டிரைவ் ஃபாஸ்ட், அதனால வந்து தே வில் tend to listen to music while driving, and then வந்து and as a consequence tend to get into more accidents அப்படின்னு சொல்றாங்க. road fatalities வந்து அதிகமா இருக்கும் compared to their introverted peers. Okay. So next on the agreeableness. So in the motto of agreeable, highly agreeable person might be let's all get along. எல்லாருமே ஒன்னா இருக்கணும், கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்களோட மெயின் மோட்டோ. இவங்க ஹை ஸ்கோர் ஆஃப் அக்ரியபிள்னஸ் வந்து நெகோசியேஷன் பண்றதெல்லாம் வந்து தே வில் பி வெரி குட். ஒரு கான்ஃப்ளிக்ட்ல ரிசால்வ் பண்றதுக்கு எப்படி நெகோசியேட் பண்ணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப they will be very good at it. And low agreeable persons try to assert their power to resolve social conflicts. Okay. Agreeable individuals like harmonious social interaction and cooperative family life. So அவங்க ஃபேமிலி லைஃப் அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் எல்லாமே ஹார்மோனியஸா இருக்கும். Agreeable children tend to be less often victimized by bullies during early adolescence. So இந்த மாதிரி கேட்டகரியா இருக்க பசங்க வந்து சில்ட்ரனா இருக்கும் போதே புல்லிங்ல எல்லாம் வந்து லெஸ் விக்டிமைஸ்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்க கான்ஃபிளிக்ட வந்து they don't want to have that situation. அவங்க நெகோஷியேட் பண்ணி they will be making it an harmonious situation. At the other end of the scale of agreeableness வந்து aggressiveness, the opposite. In a fascinating study of daily acts, the Owen Clark அப்படி அவங்க என்ன ஃபைண்ட் பண்ணிருக்காங்கன்னா aggressiveness was strongly linked to many everyday behaviors. So இந்த aggressivenessனா வந்து everyday behaviors வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. மத்தவங்கள அடிக்கிறது கோவத்துல, blowing up when things don't work properly, அதாவது ஏதாவது ஒர்க் ஆகலன்னா அந்த டேபிள புடிச்சு தட்டுறது, இல்ல எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறது, கதவை போட்டு பயங்கரமா சாத்துறது, கத்துறது, ஆர்குமெண்ட் என்டர் பண்ணிடுவாங்க, கிளென்ச்சிங் ஃபிஸ்ட், ரேசிங் வாய்ஸஸ். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு ஆப்போசிட். And then agreeable individuals, in short, get along well with others, are well liked, avoid conflict, strive for harmonious family lives, and may selectively prefer professions in which their likability is an assert. ஸோ இவங்க ப்ரொஃபஷனும் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட லைக்கபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கீனா இருப்பாங்க. they will choose those kind of profession only. நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷனஸ். இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங் இருப்பாங்க, அண்ட்
பங்க்சுவல். திவ்யா ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணலாமா? சொல்லுங்க. 9th லெசன்ல இது எங்க இருக்கு? நான் தேடிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமா. 9th இல்ல, இது 3rd லெசன். நல்ல வேளை நீங்க அது லெசன் 9 போட்டிருக்கீங்க. லெசன் 9 நான் போட்டிருக்கேன். ஆமா. ஐயோ சாரி. நான் அதை 2 தடவை திருப்பி போயிட்டு அங்க போய் நம்ம தான் தப்பா பாத்துட்டோமான்னு பார்த்துட்டு வந்து புக்க பாத்துட்டு இருக்கேன். ஐயோ சாரி. நான் ஏன் லெசன் 9 தெரியல. ஏதோ நேத்து கெமிஸ்ட்ரி மேம் லெசன் 9 எடுத்தாங்களா? ஏதோ அந்த ஞாபகம் நினைக்கிறேன். ஓகே thank you. நான் ரொம்ப நேரமா புக்க நோண்டிட்டு இருக்கேன். சரி. thank you. லெசன் பேரையும் போடல. சாரி. அப்புறம் வந்து they will be so இதுல வந்து ஹையா இருக்கவங்க வந்து ரொம்ப ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து they will have a good job satisfaction because they are very honest and reliable in their job. So obviously they'll be having a greater job satisfaction, greater job security and more positive and committed social relationship இருக்கும். Those who score low on conscientiousness is contrast are likely to perform more poorly at school and at work. So இதுல லெஸ்ஸா இருக்கவங்க வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஸ்கூல்ல அண்ட் ஒர்க்ல. The high C individual in some tends to perform well in school and work, avoids breaking rules and has more stable and secure romantic relationships. So அவங்களோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ரொம்ப செக்யூர்ட் அண்ட் ரொம்ப நம்பகத்தன்மையானதா இருக்கும் இந்த கான்சென்ட்ரேஷன் ஹையா இருக்கவங்க. They do not procrastinate, தள்ளி போட மாட்டாங்க. அண்ட் அந்த லோவா இருக்கவங்க வந்து they tend to procrastinate more. So emotional stability, இது வந்து n நம்ம term பண்ணிக்கலாம். Because this emotionally unstable is neuroticism. Emotional stable individuals are like boats that remain on course through choppy waters. அதாவது ஒரு என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் ஒரு வேவ்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்தாலும் அந்த போட் எப்படி ஒரு தாங்கி நிக்குதோ அந்த மாதிரி இருப்பாங்க. வேறஸ் எல்லா வேவ்ஸ் அண்ட் விண்ட்ல வந்து டக்குன்னு இந்த எமோஷனலி அன்ஸ்டேபிள் ஒரு நியூரோட்டிசம் பர்சன் வந்து அது வந்து டக்குன்னு அவங்க வந்து they will lose control. ஸோ அது வந்து ஒரு மெட்டஃபரா சொல்றாங்க. they will be knocked off easily. And psychologically, emotionally unstable individuals are more likely to have dissociate experience, such as inability to recall important events, feeling disconnected from life and other people, and feeling like they have woken up in a strange or unfamiliar phase. ஸோ இந்த அன்ஸ்டேபிளா இருக்கவங்க வந்து ரொம்ப டிசோசியேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிசோசியேட்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரீகால் பண்ணிக்க மாட்டாங்க. So they'll be disconnected from people கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்கனெக்டடா இருக்க மாதிரி இருப்பாங்க. And then those high on neuroticism, அதாவது இதுக்கு ஆப்போசிட், எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கு ஆப்போசிட், also tend to have more frequent suicidal ideation, report poorer physical health and more physical symptoms and fewer attempts to engage in health promoting behaviors. More likely to develop post-traumatic stress disorder. In case any stressful ஏதாவது traumatic situationனா இவங்க வந்து PTSD-னால they'll be more likely develop PTSD. So they engage in lot of self-handicapping. The self-handicapping term என்னன்னா is defined as a tendency to create obstacles to successful achievement in performance or competitive situations in order to protect one's self-esteem. அதாவது இப்போ ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் இருக்கு ஒரு ஒர்க்ல அப்படின்னா அவங்க ரொம்ப ஈஸியான ஒர்க் அந்த மாதிரி எடுத்துதான் பேர் வாங்க நினைப்பாங்களே தவிர ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு அதெல்லாம் வந்து நைஸா அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களால பண்ண முடியாதுன்றதுனால பண்ணலன்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து பாதிக்கப்படும்ன்றதுனால அவங்களே ஒரு அப்டக்கிளை கிரியேட் பண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி இந்த ஒர்க்ல ரொம்ப வேலை செய்யாம இருப்பாங்க இல்லையா, வேலை செய்யாம ஜஸ்ட் they'll be நேம் மட்டும் கிடைக்கும் பட் ரொம்ப வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து அது வந்து செல்ஃப் ஹேண்டிகேப்பிங் அப்படின்ற சொல்றாங்க. அண்ட் தென் openness வந்து has been linked to experimentation with அந்த ஓப்பனா இருப்பாங்க, எது ட்ரை பண்ண நியூ ஃபுட்ஸ் and likely for novel experience and even openness to having extramarital affairs அப்படின்னு சொல்றாங்க.
One possible cause of openness might lie in individual differences in processing of information. So இது வந்து a recent study found that those high in openness had more difficulty in ignoring previous experience stimuli. ஸோ இந்த ஓப்பனஸ் இருக்கவங்க வந்து ப்ரீவியஸ், அதாவது முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து they'll be they have difficulty in ignoring. அவங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து இக்னோர் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ தோஸ் ஹை இன் ஓப்பன்னஸ் எக்ஸிபிட் லெஸ் ப்ரீஜுடைஸ். அவங்க ப்ரீஜுடைஸ் வந்து கம்மியா இருக்கும் அவங்க கிட்ட. அண்ட் ஆர் லெஸ் லைக்லி டு ஹோல்ட் நெகட்டிவ் ரேஷியல் ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ இந்த மாதிரி ரேஷியலா இருக்கிறது, நெகட்டிவ் ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. அண்ட் தென் ஓப்பன்னஸ் இருக்கவங்க கிட்ட வந்து அவங்களோட ட்ரீம்ஸை வந்து நல்லா ரிமெம்பர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய என்ன சொல்றது, தூக்கத்துல எழுந்துக்கிற அளவுக்கு ட்ரீம்ஸ் வரும். அண்ட் மோர் விவிட் ட்ரீம்ஸ் இருக்கும், ரொம்ப வித்தியாசமான ட்ரீம்ஸ் இருக்கும். அண்ட் மோர் ப்ராஃபட்டிக் ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸா இருப்பாங்க. ஸோ இந்த 5 வேரியபிள்ஸும் வந்து ஒரு காம்பினேஷனா இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து கம்பைண்டா இருக்கு அப்படின்னா மெனி லைஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆர் பெட்டர் ப்ரெடிக்டட் பை காம்பினேஷன்ஸ் ஆஃப் திஸ் பர்சனாலிட்டி. ஸோ குட் கிரேட்ஸ் வந்து ஆர் பெஸ்ட் ப்ரெடிக்டட் பை கான்சியஸ்னஸ் அண்ட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. ஸோ இது ரெண்டுத்துலயும் ஹையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குட் கிரேட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு காம்பினேஷனா தான் ஒர்க் ஆகும். One reason might be that emotionally stable and consciousness people are less likely to procrastinate. இதனால they will get good grades அப்படின்னு சொல்றாங்க. Risky sexual behaviors or having many sex partners அதெல்லாம் வந்து predicted by high extraversion, high neuroticism, low consciousness and low agreeableness. ஸோ இதெல்லாம் ஹையா இருந்து இதெல்லாம் லோவா இருந்ததுன்னா they'll be இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. Alcohol consumption is best predicted by high extraversion and low consciousness அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் மவுண்டன் கிளைம்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவர்ட்டடா இருப்பாங்க, எமோஷனலி ஸ்டேபிளா இருப்பாங்க அண்ட் ஹை ஆன் சைக்காட்டிசம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப எமோஷனலி ஸ்டேபிளா இருந்தால் தான் அந்த மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்றதெல்லாம் பண்ண முடியும். அண்ட் தென் ஹை ஆன் சைக்காட்டிசம்னு சொல்றாங்க. யூஸ்வலி அதுக்கு ஒரு ஸ்டாமினா அண்ட் ஒரு பயங்கரமான மனதிடம் வேணும். அதை வந்து எமோஷனல் ஸ்டேபிள் சொல்லலாம். ஹை ஆன் சைக்காட்டிசம் வந்து ஒரு எம்பத்தி, அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு எம்பத்தி இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பிகாஸ் தே வாண்ட் டு டூ இட் சம்ஹவ். ஸோ அதுக்காக அவங்க பண்றாங்க. Happiness and experiencing positive effect in everyday life are best predicted by high extraversion and low neuroticism. ஸோ எவ்ரிடே வந்து பாசிட்டிவா இருக்கவங்க, ஹாப்பியா இருக்கவங்க, அவங்க வந்து ஹை இன் எக்ஸ்ட்ராவர்ஷன் இருப்பாங்க, லோ நியூரோட்டிசம். ஸோ ஃபர்கிவ்னஸ், ஈஸியா எல்லாத்தையும் ஃபர்கிவ் பண்றவங்க வந்து அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஹை ஆன் அக்ரியபிள்னஸ், ஹை ஆன் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இது ரெண்டும் ஹையா இருந்துச்சுன்னா தேல் பி ஈஸிலி மற்றவங்களோட தப்ப வந்து ஈஸியா மன்னிச்சிடுவாங்க. ஸோ வித் திஸ் we are coming to an end. யாராவது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா பண்ணலாம், எது क्वेश्चंस நான் கேட்கலாம். Stopping my recording.